ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரியாணி டேவாமே. நம்ம பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியுமா? அதுக்காக ஹோட்டலுக்கு போக வேண்டாம். ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் புரியும். ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் பிரியாணிக்கு எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும். நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் காட்டின பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் 1/2 கிலோ எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டிலும் அடுப்பில் வைக்கணும். இப்போ நல்லா மேரினேட் ஆகிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லேயராக சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனுமே கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம முதல் நாளே வாங்கி நம்ம ஊற வச்சுட்டு அப்படியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை ஊற வைக்கிறப்பவே கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸை ஒரு 50% வேக வச்சுக்கணும். அதுக்கு இதில் 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். குக்கானாவே போதும். தம் வைக்கிறப்ப மற்ற 50% வெந்துடும். பாருங்க, சாதம் நீண்டு வருது. இப்போ ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போயே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு அப்படியே ஒரு லேயர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரோஸ் வாட்டர் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பாலில் வெதுவெதுப்பான பாலில் நம்ம குங்குமப்பூவை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை கடைசியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தம் வச்சிடலாம்.
இப்போது மூடி போட்டுக்கலாம். கரெக்டான ஃபிட்டான மூடியாக இருக்கணும். இதில் வெயிட் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷமோ, லோ ஹீட்டில் 20 நிமிஷமும் இருக்கட்டும். இப்போ தம்மில் இருந்து இறக்கி வச்சு வெயிட் எடுத்துடலாம். பாருங்க, சாதம் எவ்வளோ நீண்டு எவ்வளோ நீட்டமாக வந்திருக்கு பாருங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி எடுக்கணும் சாதம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது எப்படி லேயராக எடுக்கணும். நல்லா கமன்னு ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க.